மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரைக்கும் மம்தா பானர்ஜி அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்திற்கு செல்ல போகிறேன் என்று கூறியிருக்கிறார். எதற்காகன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க பிடிவாதமா. இன்றைக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கப்பட்டு அதற்கு அப்புறம் இன்றைக்கு சுவெந்து அதிகாரி இன்றைக்கு பதவியும் ஏற்றுக்கொண்டு விட்டார். இந்த அம்மா மம்தா சர்வதேச நீதிமன்றத்துக்கு போறான்னு சொல்றாங்களே, அது ஒரு சாதாரண செய்தி அல்ல. அதுல நிறைய உள் அர்த்தம் இருக்கு. அதாவது தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனம் தான் தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையம் அது தன்னுடைய நம்பிக்கை இழந்து விட்டது இந்தியாவில் என்பது அனைவருக்கும் தெரியும். எப்படி எவ்வளவு ஓட்டு அதாவது டிஎம்சிக்கும் பாஜகவிற்கும் வாங்கின மொத்த ஓட்டுகள்ல வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ஓட்டு வித்தியாசம் தான். ஆனா அவர்கள் 66 லட்சம் ஓட்டு 97 லட்சம் ஓட்டை நீக்கி இருக்கிறார்கள். அதுல 27 சற்றேறக்குறைய 26 லட்சம் பேர் இறந்தவர்கள் இருக்கும்போது 66 லட்சம் ஓட்டை நீக்கியதற்கு பின்னால் தான் இந்த 27 லட்சம் ஓட்டுல வித்தியாசத்துல இவர்கள் ஜெயிச்சிருக்கிறார்கள். பாஜக என்று சொல்லும் பொழுது இங்கே அது அந்த தேர்தலே ஒரு ஃபார்ஸ், ஒரு 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 ஒன்றுமில்லாதது, அது ஏமாற்றத்தை என்று தெரிகிறது அல்லவா? இது அதுபோலதான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடக்கின்ற தேர்தல். எனவே தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை என்கின்ற ஒரு செய்தியை அந்த அம்மையாருடைய அந்த செய்தி சொல்லுகிறது.